நீங்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருப்பவராக இருந்து வேறு ஒரு வீட்டுக்கு குடி போறீங்க அப்படின்னா சில பொருள்களை எடுத்து செல்வதை தவிர்க்கிறது நல்லது. நீங்க குடிபோகக்கூடிய வீட்டுல பழைய வீட்டுல இருக்கிற பொருள்களை எடுத்து சென்று வைப்பதற்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை வலது கையில வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டுமா. அதை தொடர்ந்து அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு மஞ்சள் துணியில கட்டி பூஜை அறையில் வைக்கணுமா. அதை தொடர்ந்து புதிய வீட்டுக்கு பழைய வீட்டில் உள்ள பொருள்களை இடமாற்றம் செய்யலாம். அதை தொடர்ந்து மஞ்சள் துணியில் கட்டி வைத்திருக்கும் எலுமிச்சை பழத்தை ஒரு பீரோவில் அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கலாம் என்கிறார்கள் வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள். இதனால என்ன நன்மை அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. குடிபோகக்கூடிய வீட்டுல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி அத்தனையையும் நீங்க நீட்டிக்க காவல் தெய்வங்கள் அங்கு காத்து நின்று துணையாக இருக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள். அதே போல புதிய வாடகை வீட்டுக்கு சில பொருட்களை எடுத்து செல்லக்கூடாதுன்னு வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது பழைய செய்தித்தாள்கள், பருவ இதழ்கள், பழைய பயன்படுத்தாத காலண்டர்கள், அதன் அட்டைகள், கிழிந்து உடைந்த உபயோகமில்லாத பொருள்கள், பழைய துடப்பங்கள், வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய மாப்புகள், இது போன்றவற்றை எல்லாம் கொண்டு செல்லக்கூடாது. இதனால பழைய வீட்டுல இருந்த எதிர்மறை சக்திகள் புதிய வீட்டிலையும் குடியேறிடும். அதனால உங்களுடைய ஆரோக்கியம், சந்தோஷத்தை அது கெடுத்துரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வகையில அறிவியல் அடிப்படையை சார்ந்ததுதான். அந்த வகையில பழைய உபயோகம் இல்லாத தூசிகள் நிறைந்த பழுதடைந்த பொருள்களை புதிய வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அறிவியல் ரீதியாக அந்த வீட்டிலும் மாசு மற்றும் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய நுண்ணிய கிருமிகள், பாச்சைகள், பூஞ்சான்கள், கரப்பான் பூச்சிகள் போன்றவை எல்லாம் புதிய வீட்டிலும் குடியேறிடும் என்கிறது தான் உண்மை. அதனால வாஸ்து சாஸ்திரத்தை நம்பாதவர்கள் கூட இதை நடைமுறையில் பின்பற்றலாம்.